ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்தது. அந்த கடையை நடத்துறது பார்த்தீங்கன்னா விமலா. வயசு 46. ஆள் பார்க்க அவ்வளோ நல்லா இருப்பா. தினமும் காலையில் 5 மணிக்கு கடையை திறப்பாங்க. ஒரு நாள் பேஸ்ட்டு, சோப்பு இதெல்லாம் வாங்க அவங்க கடைக்கு போயிருந்தேன். காலையில் போகும்போது நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருந்தாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு டவ்வு சோப்பும் கோல்கேட் பேஸ்ட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க, ஐயோ அது பாக்ஸில் இருக்குது, கொஞ்சம் இருங்களேன், பக்கத்தில் தான் என் வீடு, நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த சோப்பு பேஸ்ட்டு கொண்டு வர போனாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களாம் வந்தாங்க. ரொம்ப சாரிங்க, ஏன்னா ஸ்டாக்கு நேற்று தான் வந்தது, அதான் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காசும் பே பண்ணிட்டேன். விமலாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க கணவர் இறந்து இப்போ தான் 2 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு 5வது படிச்சுட்டு இருந்தா. கடை இவங்களே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. கடை திறக்கிறதும் கடையை க்ளோஸ் பண்ணுறதும் எல்லாமே. இப்படி நான் ஆஃபீஸுக்கு போகும்போதும் இவங்க கடை பக்கமாக இவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருந்தால் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போவேன். இவங்க மேலே ஆசை இருக்கிறது இவங்கக்கிட்ட சொல்லலாமா, ஏதாவது நினச்சிப்பாங்களான்னு சொல்லிட்டு அது ஒரு யோசனையாக தான் எனக்கு இருந்தது. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வரது எனக்கு லேட் ஆகிடுச்சு. மணி ஒரு 10 மணி ஆகிடுச்சு. சரி, என்னடா அந்த கடை ஓப்பன் பண்ணியிருந்தா நமக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தேன். வந்ததும் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏங்க கொசுவர்த்தி இருக்கா அப்படின்னு கேட்டேன். கொசுவர்த்தி இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னாங்க. ஐயோ, நைட்டு வீட்டில் போனால் எனக்கு இந்த மஸ்கிட்டோஸ்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குமே அப்படின்னு. உடனே எங்கள் வீட்டில் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது, அது வேணால் கொடுக்கட்டுமா, இருக்கிறீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன. இல்லை பரவாயில்லைங்க, வாங்கிறதுக்கு வந்தீங்க, இப்போ ஸ்டாக் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருங்க நான் ஒரு 10 நிமிஷத்தில் கடையை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், கொண்டு வந்து தரேன்னாங்க. சரி இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்னோடய பைக்கெலாம் வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு வந்தேன். இவங்க கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணேன். அந்த ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்படியே அவங்க நடந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூடயே தான் போயிட்டுருந்தேன். போகும்போது எனக்கு விமலா மேலே ஆசை அதிகமாக இருக்கிறத சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். ஏங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு. அப்படியா, ஏன் அப்படின்னாங்க. இல்லை, தனியாலாம் நீங்களே வந்து ஷாப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆள் பார்க்கவும் அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்ல ஆரம்பித்தேன். சொன்னதும் இவளுக்கும் கணவர் இல்லாததுனால அவங்களுக்கும் சில தேவைகள்லாம் இருக்கும்ல. அவங்க வீட்டுக்கும் போயிட்டேன். போனதும் அவங்க, உள்ளே வாங்க, ஏன் வாசல்லே இருக்கீங்க அப்படின்னாங்க. நானும் உள்ளே போனேன். உள்ளே போனதும் அவங்க பொண்ணு அவங்க ரூமில் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த கொசுவத்தி எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அவங்க கையை தொட ஆரம்பித்தேன். கையை தொட ஆரம்பித்ததும் உடனே விமலா என்னை பார்த்தாங்க. என்னங்க அப்படின்னாங்க. இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னேன். சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்க கூட லைஃப் லாங்காக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நான் அப்படின்னேன். உடனே அவங்க, ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா மழை அதிகமாக வந்துடுச்சு. சரி, இந்த மழையிலே போயிடலாமேன்னு சொல்லிட்டு நானும் வாசலை விட்டு வெளியே வந்தேன். உடனே விமலா சொன்னாங்க, ஐயோ மழை அதிகமாக இருக்குது, இருங்க மழை நிற்கட்டும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அவங்க வீட்டிலே இருந்தேன். இருக்கும்போது மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு.
என்ன நீங்க நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் போய் நானு ப்ரிப்பேரே பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, "வீட்ல தோசை மாவு இருக்கு. தோசை சாப்பிட்றீங்களா?" அப்படின்னாங்க. "ஐயய்யோ! வேணாங்க. உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு." "இதில என்ன கஷ்டம் இருக்கு? நான் எப்படியும் ப்ரிப்பேர் பண்ண போறேன் எனக்காக. இருங்கன்னு" சொல்லிட்டு 2 தோசை செஞ்சு குடுத்தாங்க. சட்னி அவ்வளோ ருசியா இருந்தது. நானு உடனே சொல்ல ஆரம்பிச்சேன். "ஐயோ! இந்த மாரி சட்னிலாம் நான் சாப்பிட்டதே இல்லங்க. எவ்வளோ ருசியா இருக்கு. லைஃப் லாங்கா இந்த மாரி சட்னிய சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்பதான் அவங்க கொஞ்சம் சிரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. "நிஜமாவா சொல்றீங்க? இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்ல." அப்படின்னாங்க. "யாரும் சொல்லலாம் இல்லங்க. நான் சொல்லிட்டேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு நானும் தோசை சாப்பிட்டு வாசல பார்த்தேன். மழை கொஞ்சம் நின்னுத்து. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் எனக்கு விமலா ஞாபகமாவே இருந்தது. என்னடா இன்னைக்கு பேசுனது கரெக்ட்டா இருக்குமா? நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்களான்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் காலையில ஆஸ் யூசுவலா ஆஃபீஸ்க்கு போம்போது அவங்க கடையில இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஆஃபீஸில ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. சரி, ரிட்டர்ன் வரலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கும்போது, விமலா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "ஏங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டீங்களான்னாங்க." "ஆமாங்க" அப்படின்னேன். "இல்ல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும். கொஞ்சம் கடையில வாங்கிட்டு வரீங்களா?" அப்படின்னாங்க. சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சொன்ன லிஸ்ட்லாம் நானு நோட் பண்ணிக்கிட்டு, நான் கேட்டேன். "ஏங்க என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்ன்னு?" "அன்னைக்கு நீங்க ஜிபே பண்ணீங்கல்ல, அதில உங்க நம்பர் இருந்தது" அப்படின்னாங்க. "ஆ சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க சொன்ன திங்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின்னு வந்தேன். அது 2, 3 பாக்ஸ் வேற இருந்தது. கொண்டு வந்ததும், "ஏங்க கொஞ்சம் வீட்ல எடுத்துன்னு போய் வச்சிர்றீங்களா?" அப்படின்னாங்க. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். ஆனா, சாவி கொண்டு போக மறந்துட்டேன். உடனே அவங்க இது வந்தாங்க. வந்ததும், "என்னங்க சாவியே வாங்காம போயிட்டீங்க" அப்படின்னாங்க. "ஐயய்யோ! நீங்க சொன்னதும் அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேனா, அதாங்க சாவி எடுக்கல" அப்படின்னேன். "இருங்க நானு ஷாப்பு ஓப்பன் பண்றேன்னு" சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த ஸ்டோர் மாரி இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே. அந்த ஸ்டோர ஓப்பன் பண்ணி அந்த திங்ஸ்லாம் அங்க வைக்க சொன்னாங்க. நானும் வச்சுட்டுருந்தேன். "எங்கங்க உங்க பொண்ணு காணோம்?" அப்படின்னேன். "டியூஷனுக்கு போயிருக்கா" அப்படின்னாங்க. "எப்போ வருவாங்கன்னேன்?" "ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்" அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்லாம் அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு இருக்கும்போது, என் பக்கத்துல வந்து நின்னாங்க. அப்போ கேட்டாங்க, "ஆமா, அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, லைஃப் லாங்கா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாமான்னு கேட்டீங்களே, எனக்கு இப்போ சரின்னு தான் தோணுதுன்னாங்க." நானும் விமலாவ பார்த்தேன். "என்னங்க திடீர்னு?" அப்படின்னேன். "இல்ல, எனக்கும் கணவர் இல்ல. எனக்கும் சில உதவிகள்லாம் நீங்க பண்றீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு பிடிச்ச மாரி இல்லன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், நான் கொஞ்ச நேரம் அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன். "என்ன?" அப்படின்னாங்க. "இல்ல, அன்னைக்க விட இன்னைக்கு ரொம்பவே நீங்க அழகா இருக்கிறீங்க" அப்படின்னு சொன்னதும், உடனே விமலா சொன்னாங்க, "உங்களுக்கு என்னதான் தேவை? அத சொல்லுங்களேன் மொதல்ல" அப்படின்னாங்க. "இல்ல, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீங்க எப்படி நெனச்சுப்பீங்கன்னு தெரியல" அப்படின்னேன். "பரவால்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க. நான் எதுவும் நெனச்சுக்க மாட்டேன்னாங்க." நான் ஒண்ணே சொன்னேன். "எல்லா பசங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் எனக்கும். நான் என்ன பண்றது?" அப்படின்னேன். அதுக்கு உடனே அவங்க, "சரி, நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கங்க. லைஃப் லாங்கா கூடயே இருப்பீங்களா? இல்ல நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நீங்க போயிட்டே இருந்துருவீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணே சொன்னேன். "என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. லைஃப் லாங்கா உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டோன்னும், அன்னைக்கு நாங்க இருக்கவும் ஆரம்பிச்சோம்." பொதுவாவே சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லைஃப் லாங்கா ஒரு துணை தேவைப்படும். அந்த துணை கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா,
விமலா மாரி ஆளுங்கலாம் உங்ககிட்ட ரொம்ப அன்பு, பாசம் இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க. நீங்க அவங்க கூடவே இருக்கேன், லைஃப் லாங்கா இருப்பேன், எப்பயும் உங்கள விட்டுட்டு போமாட்டேன்னு அந்த ஒரு நம்பிக்கைய நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அவங்க உங்க கூடயே தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்த்த சந்தோஷம் வீட்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேருக்கு அவங்க கணவர் இருந்தும், அவங்க எதிர்பார்க்காதது கூட நடக்காது. எதிர்பார்த்ததும் கிடைக்காது. அப்போ அந்த சமயத்துல நம்ம அவங்ககிட்ட புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறோம்ல, அப்ப நமக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தேவை? எது பிடிக்கும்? அப்படின்லாம். அந்த மாரிலாம் அவங்களுக்கு பிடிச்சா மாரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அவங்களும் நம்ம கூடயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. பொதுவா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்னடா இது! எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களே! நமக்கு மட்டும் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு. நீங்க அந்த அளவுக்கு பேசணும். உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட இந்த மாரி கடை வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அன்பு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்க வீட்லலாம் அந்த அன்பு கிடைக்காது. அன்பு கிடைக்கிறதா இருந்தா அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அப்போ நீங்க போயிட்டு அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுனீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த சந்தோஷத்த விட அதிகமான சந்தோஷம் அவங்களும் குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.